السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام الأتمان الأكملان على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி முக நூல் வழியாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் அல்லாஹுடைய மார்க்கம் எதை நமக்கு போதிக்கிறதோ அது சம்பந்தமாக ஒரு ஞாபகப்படுத்தலுக்காக இந்த வகுப்பு இந்த நேரத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த நிகழ்ச்சியை தமாமில் இருக்கக்கூடிய தாவா நிலையத்தின் ஊடாக இதை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நம்முடைய இந்த பணிகளை பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த ரமலானுடைய மாதம் அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாங்கள் குர்ஆனோடு தொடர்பட்ட சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். அதிலே குறிப்பாக அல் குர்ஆனுடைய அதாவது 49வது சாப்டர் 49 அந்த அத்தியாயத்தை பற்றி நாம் தொடராக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பேச இருக்கிறோம். சாப்டர் 49 பொறுத்தளவிலே சூரா அல் ஹுஜராத் என்ற பெயரில் அந்த அத்தியாயம் அல் குர்ஆனிலே அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அல் ஹுஜராத் என்று சொல்வது ஹுஜரத்துன் என்ற ஒரு சிங்கியுலர் ஒருமை சொல்லினுடைய பன்மையாகத்தான் அல் ஹுஜராத் என்று வரும். ஹுஜரான்னு சொன்னால் ரூம், அறை என்று சொல்லுவாங்க. ஒரு நம்ம தங்கக்கூடிய ஒரு அறைக்குத்தான் ஹுஜரா என்று சொல்லுவாங்க. அப்போ ஹுஜராத் என்பது அறைகள். அப்போ இந்த அத்தியாயத்துக்கு அல் ஹுஜராத் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் எங்கே இறங்கியதுன்னு சொன்னால், இது மதீனாவுடைய மதனி அத்தியாயமாக இந்த அத்தியாயம் காணப்படுகின்றது. இதில் கிட்டத்தட்ட அதாவது 18 வேர்சஸ், அதாவது 18 ஆயத்துகள் தான் இந்த சூறாவில் இருக்கிறது. ஆகவே ஒரு சின்ன ஒரு சூறாவாக இருந்தாலும் நிறைய கருத்துக்களை, நிறைய சமூக வாழ்க்கை சம்பந்தமாக, அதே போல தனி மனித வாழ்க்கை சம்பந்தமாக, அதே நேரத்தில் மிக முக்கியமாக அகீதா கொள்கை கோட்பாடு சம்பந்தமாக இந்த அத்தியாயம் பேசுகிறது. சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கான அழகான ஆலோசனைகளை, வழிமுறைகளை சுமந்த ஒரு அத்தியாயமாக இந்த சூரத்துல் ஹுஜராத் அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை நாங்கள் இன்றைக்கு 1 to 5 வசனங்களை நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் தாலா அந்த அத்தியாயத்தை தொடங்குகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே அப்படின்னு அல்லாஹ் தொடங்குகிறான். அதாவது முஃமின்களே என்று வெளிக்கிறான். குர்ஆனிலே எங்கெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு அல்லது யா ஐயுஹன்னாஸ் என்று சொல்லப்படுமோ அங்கெல்லாம் சில முக்கியமான மேட்டர் பின்னால் வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூறாவை பொறுத்தளவிலே கூட நிறைய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களில் யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் விழித்து சொல்கிறான். அப்போ கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அப்போ இதுக்கு பின்னால் வருகின்ற அந்த சப்ஜெக்ட் அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. அப்போ அல்லாஹ் தஆலா அதிலே சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்களுக்கு முன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் முன்னர் நீங்கள் முந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுடன் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை என்று வருகிற பொழுது நீங்கள் முன்னுக்கு பாய்ந்து கருத்து சொல்லிடாதீங்க. அப்போ அது முந்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் என்று முதலாவது வசனம் வருகிறது.
நான் இந்த வசனங்களை படித்துவிட்டு உங்களுக்கு நான் அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். இரண்டாவதாக வசனம் எப்படி வருது என்றால், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், சௌத்துன் என்றால் சத்தம், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும், அஸ்வாத் என்றால் பன்மை சொல், உங்களுடைய சத்தங்களை நீங்கள் உயர்த்த வேண்டாம், ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்துக்கு மேலால் நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போல வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅதிகும் லிபஅதின், உங்களில் சிலரை எப்படி பெயர் சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்களோ, கத்தி இறைஞ்சி நீங்கள் கூப்பிடுவீர்களோ, அது போன்று நீங்கள் நபியை கூப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படி நீங்கள் மீறி அழைப்பீர்களாக இருந்தால் அந்தஹ்பத அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் அழிந்துவிடும், வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் நினையாபுரத்திலே அந்த அமல்கள் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது இரண்டாவது வசனம். சூரத்துல் ஹுஜராத்துடைய மூன்றாவது வசனம், இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும், யாரெல்லாம் இந்த ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் அடக்கி வாசித்திருப்பார்கள், யார் கொஞ்சம் தாழ்த்தி தங்களுடைய சத்தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு உலாஇக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய அந்த இதயங்களை அல்லாஹ் தஆலா பயபக்திக்காக சோதனை செய்கிறான் என்று வருகிறது. அல்லாஹ் பயபக்திக்காக, யாரு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சத்தத்தை குறைச்சு கொள்றாங்களோ அல்லாஹ் அந்த அவங்கள்ட்ட இருக்கிற தக்குவாவுக்கு, அந்த பயபக்தியை, அல்லாஹ்வுக்கு அஞ்சி இவங்க நடந்து கொள்கிறாங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அதை டெஸ்ட் பண்ணுகிறான். அடுத்த லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், அவர்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய சத்தத்தை குறைத்துக் கொள்கிறவர்களுக்கு மக்ஃபிரத் இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, வ அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த பகுதியிலே இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத்தி, நபியே நிச்சயமாக எவர்கள் உங்களுடைய அறைகளுக்கு வெளியே இருந்து, நபியுடைய அறையில இருந்து வெளியே இருந்து உம்மை இறைந்து சத்தமிட்டு அழைக்கிறார்களோ அவர்களில் அல்லாஹ் சொல்றான், மின் வராஇல் ஹுஜராத்தி அக்ஸருஹும், அவர்கள் அதிகமானவர்கள், லா யாகிலும், பெரும்பாலும் விளங்கிக் கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு ஐந்தாவது வசனம், வலவ் அன்னஹும் ஸபரு, அவர்கள் பொறுமையோடு இருந்திருந்தால், எதுவரைக்கும் ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், அவர்கள் அளவில் நீங்கள் வெளியேறுகின்ற வரைக்கும், உங்களுடைய அறையிலிருந்து அவர்களை நோக்கி நீங்கள் வெளியேறி வருகின்ற வரைக்கும் அந்த சமூகம் பொறுமையோடு இருந்திருப்பார்களாக இருந்தால், லகான கைரல் லஹும், அது அவர்களுக்கு ஒரு சிறந்ததாக இருந்திருக்கும். வல்லாஹு கஃபூர் ரஹீம், அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், கிருபை உள்ளவன், மிக மன்னிப்பாளன் என்று அந்த வசனம் முடியும். இப்படி இந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய 5 வசனங்களுடைய அந்த கருத்துக்களை இப்பொழுது நான் உங்களுக்கு மத்தியிலே சொன்னேன். இப்ப இந்த அத்தியாயத்தில் இந்த 5 வசனங்களிலும் என்ன சொல்லப்படுகிறது அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனால் இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா எதற்காக, இந்த சூரத்துல் ஹுஜராத் என்ற இந்த அத்தியாயத்தை எதற்காக அல்லாஹ் இறக்கினான், இது கட்டாயமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. அதாவது புகாரி, சஹீல் புகாரியிலே 4367, அதே போல 4887வது இலக்கத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான, பொதுவாக அல் குர்ஆனை பொறுத்தளவிலே அல் குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதற்கான பின்புலன் என்று சொல்வதா சபபு நுஸூல். இது உலூமுல் குர்ஆன், குர்ஆனை பற்றிய அறிவு சார்ந்த ஒரு பகுதி, உலூமுல் குர்ஆனை படிக்கிறவர்களுக்கு தெரியும். ஆகவே இந்த சபபு நுஸூலை நாங்கள் விளங்கினால்தான் இந்த சூரத்துல் ஹுஜராத் இந்த 5 வசனங்களும் ஏன் இறக்கப்பட்டது, அதற்கான காரணம் என்ன, பின்புலன் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதற்கு காரணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ்விடத்திலே அதாவது பனு தமீம் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர்கள் நபிகளாரை சந்திக்க வருகிறார்கள். வருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறையிலே இருக்கிறார்கள், வெளியிலே இந்த பனு தமீம் கோத்திரம் இருக்கிறது. அந்த இடத்திலே அபூபக்கர், அதே போன்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் அந்த சபையில் இருக்கிறார். இந்த இடத்திலே பனு தமீம் கோத்திரத்தினுடைய தலைவராக
யாரை நாங்கள் நியமிக்கலாம் என்ற ஒரு கருத்து, ஒரு மஷூரா, ஒரு ஆலோசனை வருகிறது. அந்த ஆலோசனையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இந்த பனு தமீம் கோத்திரத்திலே அக்ரா பின் ஹாபிஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார், நபித்தோழர். அவரை நீங்கள் என்ன செய்யலாம், தலைவராக நியமியுங்கள் என்று சொல்கிறார்கள். அவருடைய ஒரு ஒப்பீனியன். அதே நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இல்ல கஅகா பின் மஅபதை வைப்போம் தலைவராக சொல்கிறார்கள். இப்ப ரெண்டு பேர் ரெண்டு கருத்தை சொல்கிற போது அங்கே ஒரு சலசலப்பு, கொஞ்சம் சத்தம் உயர்கிறது. அப்ப இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய அத்தியாயங்களில், அதாவது அந்த அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்களிலே வரக்கூடிய அந்த பகுதி இறங்குவதற்கு காரணமாக இருந்தது. அங்க சத்தம், நபிகளார் அறையில் இருக்கிறார்கள், அதனால தான் அந்த ஹுஜராத் அறைகள் என்ற பெயர் வந்துச்சு. அப்ப இந்த நேரத்தில் வெளியில சத்தம் விடுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்கி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் முந்தி கொண்டு கருத்து சொல்லாதீங்க என்று இறங்குது வசனம். அப்ப உண்மையிலே இது இன்றைக்கு இப்ப நாங்க உண்மையில இந்த வசனத்தை படிக்கிற இடத்துல ஆரத்தில் உங்களுக்கு தர்ஜமா நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணினேன். அதுக்கப்புறம் அல்லாஹ் லா தர்ஃபு அஸ்வாத்த, உங்களுடைய சத்தத்தை உயர்த்த வேணாம் என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல வலா தஜ்ஹரு லஹு பில் கவுல், உங்கள் சிலரை கூப்பிடுவது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் உங்களில் யார் சத்தத்தை தாழ்த்தி இருப்பார்களோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும், ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளிப்பதாக சொல்கிறான். இப்படி ஒரு மெத்தட்டிலே ஒரு சில ஒரு எட்டிகட்ஸ், அதாவது சில ஆதாபுகள், ஒழுக்கங்களை அந்த பாடம் சொல்கிறது. அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்போ உண்மையிலே சகோதரர், இப்போ பாருங்க, இந்த வசனத்தை வைத்து இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இல்லை என்றால் இதை எப்படி விளங்குவது? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக அந்த விளக்கம் சொல்றாங்க. நீங்க அதாவது இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு, முந்த வேண்டாம் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் லா துகாலிஃபு ஹிலாஃபல் கிதாபி வசுன்னா, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் செய்யாதீர்கள். பாருங்க, அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் செய்வதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாங்க சமூகத்தில் பார்க்கிறோம், குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆனை ஓதிவிட்டுத்தான் பித்அத்துகளை செய்கிறார்கள், ஹுராஃபாத்துகளை செய்கிறார்கள், ஷிர்கான காரியங்களை மேற்கொள்கிறார்கள். குர்ஆனை ஓதுகிறார்கள், ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப குர்ஆனை படித்து விட்டு அங்க ஷிர்க் செய்கிற ஒரு சமூகமாக, கபர்களை வணங்கக்கூடிய சமூகமாக, கபரிடத்திலே போய் மண்டியிடுகின்ற சமூகமாக, அல்லது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படாத வணக்க வழிபாடுகளை வணக்கம் என்று செய்வாராக இருந்தால், இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் நீங்க ஒரு கருத்தை, சொந்த கருத்தை முன்வைத்து போகாதீங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் விளங்கினார், ஹிலாஃபல் குதாபி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படாதீங்க. அப்ப இன்னைக்கு சமூகத்திலே இந்த வசனத்தை எப்படி புரிந்து இருக்கிறார்கள்? இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு ஜமாத்துடைய கருத்தை மார்க்கத்துடைய அடிப்படையாக எடுப்பதை பார்க்கிறோம். ஒரு ஜமாத்து வைக்கிற கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டாலும் அதை எடுக்கிறார்கள், அல்லது ஒரு தனி மனித சிந்தனையை அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள். ஆகவே இங்கே வெரி இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றக்கூடாது. இப்போ இமாம் சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இதனுடைய விளக்கம் என்னென்றா, நீங்க அல்லாஹ் முந்த வேணாம்னு சொல்கிறான், லா துகத்திமு, நீங்கள் முந்திக் கொண்டு போவேணாம்னு சொல்கிறான். அப்படின்னு அர்த்தம் பிகவுலின் வலா ஃபிஅலின், உங்களுடைய லா பிகவுல் வலா ஃபிஅல், சொல்லாலும் செயலாலும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, முந்திக் கொண்டு போகாதீங்க. சொல்லாலும் செயலாலும் அல்லாஹ்வுடைய தூதரை முந்திக் கொண்டு போகாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ கண்ணியமான சோர் பாருங்க, எப்படி இன்னைக்கு இமாம்கள் விளங்கி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமூகம் எப்படி போகுது? இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாமுக்கு முன்னால் இன்றைக்கு அது தட்டி கழிக்கப்பட்டு தன்னுடைய சுய சிந்தனைகள், தன்னுடைய சுய சிந்தனை, தன்னுடைய சுய கருத்துக்களை நடைமுறைப்படுத்துகின்ற, மார்க்கத்தின் பெயரால் செயல்படுத்துகின்றவர்களையுமே நம்ம பார்க்கலாம். இது ஒரு பிழையான ஒரு நடைமுறை. அதே நேரத்தில் இந்த வசனம் இறங்குற நேரத்தில் ஒரு சஹாபி பாருங்க, அவர் வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷானு சாபித், அதாவது அவர பேர் சாபித் பின் கைஸ் இப்னு ஷம்மாஷ், இந்த சாபித் பின் கைஸ் இந்த நிலைப்பாடின் அவர் காணல பள்ளியில். அப்போ ரசூலுல்லாஹ்வோட ஒரு அழகிய ஒரு பண்பாடு, மஸ்ஜிதில் யாராவது வரலன்னு கேட்பாங்க, தன்னுடைய ஜமாத்தார்கள் நாங்கள் யாராவது விடுபட்டு நாங்கள் விசாரிக்கோம், இது நல்ல பண்பாடு.
அப்போ இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்லப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது தூதரத்தில் சொல்லப்படுது யார் ரசூலுல்லாஹ், அவர் இந்த வசனம் இறங்கியத்திலிருந்து வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார். ஃபஅனமின் அஹ்லின்னார், நான் நரகவாதி என்று அவர் தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் அவர் தான் சத்தமாக உயர்த்தி பேசுகிற ஒருத்தர் குரல். அப்போ சஹாபாக்கள் அவ்வளோ பயப்படுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெசேஜை கேட்டவுடனே அவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, பஷாரத் இல்லை, அவர் பல் மின் அஹ்லில் ஜன்னா, இப்போ சொல்லுங்க அவர் சுவர்க்கவாதி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அப்போ உண்மையிலே சஹாபாக்கள் தன்னுடைய வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட முந்திவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், புகாரியுடைய அந்த அறிவிப்பிலே, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுடைய நடந்த அந்த சலசலப்பு தான், கொஞ்சம் சத்தம் உயர்ந்தது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு பிறகு எப்படி மாறுறாங்கன்னா, அவர் பேசுவார் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில், உமர் ரலியல்லாஹு பேசுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்களா உமர் என்ன சொன்னாரு, உமர் சொன்னது என்னன்னு ரிப்பீட் கேட்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குரலை தாழ்த்தி பேசுகிற ஒருவராக உமர் ரலியல்லாஹு மாறினார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால் கூட மதீனாவிலே மஸ்ஜிது நபவியிலே ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் 2 பேர் சத்தமிட்டு பேசுவதை அவர் கேள்விப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை 2 பேரையும் அழைச்சி அவங்க யாருன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அவர்கள் தாயிஃப் வாசிகள் என்று சொல்லப்படுது. அப்போ உமர் தான் சொல்கிறாங்க, இவர்கள் மதீனத்து வாசிகளாக இருந்தால் நான் தண்டிச்சிருப்பேன்ன்றாங்க. அப்போ உண்மையிலே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவர்கள் வாழ்ந்து அவர்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாலும் தன்னுடைய அந்த சத்தங்கள் உயர்த்தப்படக்கூடாது என்பதிலே சஹாபாக்கள் மிக கவனமாக இருந்தாங்க என்றால், உண்மையிலே அங்கே ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக செயல்படக்கூடாது என்பதைத்தான் இமாம்கள் தெளிவாக சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர், அதாவது அப்துர் ரஹ்மான் பின் மஹதி என்று சொல்லக்கூடியவர், அந்த அறிஞர், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதை வாசிக்கிற சபைகளாக இருந்தால் உடனே எல்லாரையும் நினைசுவாராம், எல்லாரும் அன்சித்து, நீங்க எல்லாரும் செவிமடுத்துறீங்க, எல்லாரும் மௌனமாக இருங்க, யாரும் சத்தமிடாதீங்கன்னு சபையை கண்ட்ரோல் பண்ணுவார்களா. ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் சொல்லப்படுற நேரத்தில் அவ்வளவுக்கு ஒரு கண்ணியம் மகத்துவம் இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஹதீஸை சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஹதீதுகளுக்குள்ளேயே நோண்டி பார்க்கக்கூடிய, தன்னுடைய சுய அறிவை போட்டு இது ஹதீதா இருக்குமா இல்லையா என்ற அளவிலே பேசுகின்ற சர்ச்சைப்படுகின்ற நிலைமைகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அடுத்த பகுதியில் அல்லாஹ் தாலா சரி அவர்கள் தவறு இழைத்து விட்டாலும் கூட அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பகுதியை சொல்கிறான். ஏன்னா அவர்கள் தன்னுடைய சத்தத்தை அவர்கள் தாழ்த்தி இருந்தால் அவர்களுக்கு அது நல்லதாக இருந்திருக்கும் என்ற ஒரு அட்வைஸ் அழகாக சொல்கிறார். இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹ் உலாயிகல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா, தக்வாவுக்காகத்தான் அவர்களை பரிசோதிப்பதெல்லாம் சொல்கிறார். அப்போ உண்மையிலேயே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செஞ்ச அந்த விஷயம், ரசூலுல்லாஹ் அறைக்குள் இருக்கிற பொழுது வெளியிலே இருந்து அவர்கள் அந்த கூப்பிட்டது என்பது, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜராத் அக்ஸருஹும் லா யாகிலூன், அவர்கள் விளங்காமல் அறியாமையில தான் அது செயல்பட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்கிறார். அப்ப நாங்கள் சமூகத்திலே இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தவறு இழைச்சாலும் கூட அவர்கள் அறியாமல் அதை செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு பண்பையும் அங்கே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஆகவே குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த குர்ஆனுடைய விளக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். சூரத்துல் ஹுஜராத்துடைய முதல் 5 வசனங்களை இந்த வகுப்பிலே படித்துக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற தொடரில் மற்றும் உள்ள வசனங்களை படிப்போம். வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.